உங்களதான் சொல்றேன், மேல வந்து தூங்குங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு இங்கே தூங்கி பழகிடுச்சு. இப்போ ஒரு ரூம்ல படுத்தா எனக்கு தூக்கம் வராது காவியா. இங்கே போய் தூங்குறேனே. என்ன காலம் முழுக்க இங்கேவா இருக்க போறீங்க? இல்ல இது நாள் வரைக்கும் இங்கதான் தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல ரூம்ல தானே இத்தனை வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்க. அங்க வந்து தூங்குறதுக்கு என்ன? நான் அதான் சொல்றேன்ல, கிச்சன்ல படுத்துக்கிறேன். எனக்கு முக்கியமான வேலை. அப்படி என்ன முக்கியமான வேலை? நாளைக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணணும். என்ன அதெல்லாம்? உங்க அண்ணன் சர்வ சாதாரணமா வசதியா இருக்கிறவனால பார்க்க வேண்டாம், குணமா இருக்கிறவனா பாரு, மனமா இருக்கிறவனா பாருன்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு மட்டும் கோடீஸ்வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சு ஓடி போயிட்டு சொல்லிட்டேன். எனக்கு மட்டும் எங்க அண்ணன் பேசுறதுல எனக்கு சந்தோஷமா? நானும் கடுப்புல தாண்டி இருக்கேன். வேற என்னமா, ஒரே தங்கச்சி மகளாச்சே, நம்ம மகனை தான் கட்டி கொடுக்கல. அதுக்கு தராசுல வச்சு சரிசமமா இருக்கிற மாதிரி ஒரு பணக்காரனா திருப்பூர் தொழிலதிபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு உங்க அண்ணன் யோசிச்சாரன்னு பாத்தியா? இல்ல ஏன் தெரியுமா? நான் சொல்லவா? ஏண்டி உங்க அண்ணனுக்கு நல்ல புத்தியே கிடையாதுமா. அவர் மகளுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தி ஓடி போய் வாதியார கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இன்னொருத்தி வீட்டுல இருந்து டிரைவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படி அவர் மகளுங்க 2 பேரும் ஒரு சாதாரண இடத்துல வாக்குப்பட்டு போயிருக்கிறப்ப உனக்கு மட்டும் என்னடி ராஜ வாழ்க்கை கேக்குதுன்னு ஒரு கெட்ட புத்தியில தான் எனக்கு ஒரு சாதாரண இடத்துல மாப்பிள்ளை பார்க்க சொல்லிருக்காருமா. ஏமா என்ன பார்த்தா என்ன இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? எங்க அண்ணன் ஏற்பாடு பண்றத பண்ணட்டும்டி. நான் அம்மா உனக்கு பாக்குறேன்டி ஒரு மாப்பிள்ளைய, சும்மா சிங்க குட்டி மாதிரி செல்வ செழிப்புல